கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிப்ரவரி 19. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, கண்ணிகள் மத்தியில் கர்த்தரின் கரம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிற்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 91:3. சடுதியில் வரும் ஆபத்துகளும் கண்ணிகளும். கடலில் பல்வேறு விதமான மீன்கள் உயிர் வாழ்கின்றன. இவற்றில் சிறிய மீன்கள் தொடங்கி ராட்சத மீனான திமிங்கலமும் அடங்கும். இந்த சின்னஞ்சிறு மீன்களானது துள்ளி குதித்து போய் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக பெரிய மீனானது தன் வாயை திறக்க இந்த சிறிய மீன் அதற்கு இரையாகி விடுகிறது. இப்படியே மனிதனும் உலகத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சடுதியாக நிலையான நேரத்தில் கண்ணியில் மாட்டிக்கொள்கிறான். இதை குறித்து பிரசங்கி 9:12 தெளிவாக எச்சரிக்கிறது. சின்னஞ்சிறு மீனுக்கு தெரியாது தனக்கு பெரிய ஆபத்து காத்திருப்பது. அதுபோல சிட்டாய் பறக்கும் குருவிக்கு தெரியாது தன் வாழ்க்கை கதை எப்படி முடியும் என்று. நம் வாழ்விலும் எப்போது என்ன பிரச்சனையை நாம் அகப்படுவோம் என்பது நமக்கு தெரியாது. சடுதியில் ஆபத்து வருகிறது. லக்கை அடைய மகிழ்ச்சியாய் தன் வாழ்க்கையை தொடர்கிறான். இமைப்பொழுதில் உயிரையே பறிகொடுக்கிறான். இயற்கையை ரசிக்கிறோம், ஆனால் அது சீறினால் கொத்து கொத்தாய் மனிதன் மாண்டு போகிறான். தண்ணீருக்குள்ளும் கண்ணி. தேவனுடைய வார்த்தையை கேளாமல் தன் போக்கில் போனார் யோனா. அவருக்கு காத்திருந்தது கண்ணி. மீனின் வயிற்றில் அகப்பட்டார். அந்த நெருக்கத்திலும் அவர் தேவனை துதித்தார். கட்டளை பிளந்தது. யோனாவை மீன் பத்திரமாக கரை சேர்த்தது. அதுபோல நாமும் பயங்கரமான கண்ணில் சிக்கி தவிக்காமல் நம்மை அழிக்க மறைவான கண்ணிகளை இருக்கலாம். ஆனால் பயப்பட தேவையில்லை. தேவன் நம்மை தப்புவிப்பார். இப்படி நாம் வாழ்க்கையில் நமக்கு நேரே வரும் ஆபத்துகள் கண்ணிகளிலிருந்து தேவன் நம்மை தப்புவிப்பதாக இன்றைய வேத பகுதியின் மூலம் நமக்கு வாக்களிக்கிறார். நாமும் எப்பொழுதும் தேவ பயத்தோடு வாழும்போது தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன்.